காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. அப்பாடா, இந்த படி என்ன படியோ இது. அப்பா அப்பா அப்பா, எங்க போச்சுது? அப்பா, எத்தனை படிக்கட்டு. தலை எழுத்து. ஏமா எங்கம்மா போய் தொலைஞ்ச? ஏண்டி என்ன தேடுற? அஞ்சலியை பார்க்க மேல போனேன். அட அவளை விடுமா, எங்க போயிட போறா அவ? நான் சொல்றத கேளு. நம்ம சௌந்தர்யா அம்மாட்ட எம்புடு பணம் கேக்குறது? அதுவா? கேள, ஒரு 50 லட்சத்தை கேள. மாட்டேன் நான் சொல்லுவாங்க அந்த அம்மா. அது இல்லம்மா, அந்த அம்மா 1 கோடி தாரேன்னு பிளான் போட்டிருக்குன்னு வச்சுக்கோ. நான் பொசுக்குன்னு குறைச்சு கேட்டேனா அப்புறம் நஷ்டமாயிராது? அட விடுடி, நாம என்ன முதல் போட்டு சம்பாதிச்ச துட்டா? வரது வரட்டும். அப்புறம் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? கண்ணம்மாவை கூட்டிட்டு போய் அதுக்கு சௌந்தர்யா உண்மையிலேயே காசு கொடுத்தான்னா, அப்புறம் கண்ணம்மாவை மாசத்துக்கு ஒருக்கா அடிச்சு பத்தி விட்டு பணமா கறக்க வேண்டியதுதான். அவ ஒரு தங்க முட்டை போடுற பாத்துடி. அம்மா, நீ ஆளு பழசா இருந்தாலும் ஐடியாலாம் புதுசா தரமா. ஆனா நம்ம கண்ணம்மாவை கூட்டிட்டு போனா மட்டும் அவ டாக்டர் புருஷன் சும்மா இருப்பாரா? கிளம்பி வந்துட மாட்டாரு? கிளம்பி வந்துட்டான்னா என்ன? வந்துட்டாண்டி வந்துட்டாண்டி. என்னப்பா நல்லா இருக்கீங்களா? சித்தி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? ஏன், நாங்க 2 பேரும் நிக்கிறோமே, எங்களை நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேக்குறியா? உங்க அப்பனை மட்டும் விடாம விசாரிக்கிற. ஏண்டி, என்ன இருந்தாலும் இவ அந்த ஆளு ரத்தம்டி. அப்படி இல்ல பாட்டி, அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு நினைச்சு கேட்டேன். பாத்ரூம்க்கெல்லாம் தனியா போறாரா இல்ல துணை தேவைப்படுதா சித்தி? ஏன் கூப்பிட்டா துணையோட வந்து நிக்க போறியாக்கா? அன்னைக்கு இருன்னு சொன்னப்போ ஓடி வந்துட்ட. நீதியா உன் புருஷன் கடவுள்னு நினைச்சு விழுந்துட்டு கிடக்குற. பின்ன எதுக்கு சும்மா நாடகம் ஆடுற? ஏய் இருடி, அவதான் மொத்தமா நம்ம வீட்டுக்கு வரப்போறாள்ல, அப்ப வந்து அப்பனை கவனிச்சுக்கலான்னு இருந்திருப்பா இல்லையா கண்ணம்மா? ஆமாண்டி, உன் மாமியார் உன்னை மொத்தமா பொட்டலம் கட்டி வீட்டுக்கு அனுப்ப போறா. நாங்க இங்க வந்திருக்கிறதே அதுக்கு தான். டாக்டர் புருஷனை கட்டிட்டோம்னு ரொம்ப ஆட்டம் போட்டேல, இப்ப பாரு உன் ஆட்டம் முடிய போகுது. இன்னும் 1 வாரம் தான், அதுக்கப்புறம் உன் வீடு இது இல்ல, உன் புருஷனும் உனக்கு இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க சித்தி. ஏய், இப்படி வாடி. வேற எப்படி சொல்றது? தத்து எடுக்க போனியாமே, தத்து எடுக்க. அது என்னடி, சொந்தமா உனக்கு பெத்தெடுக்க வக்கு இல்லைன்னா பேசாம கிடக்க வேண்டியதானே? அது என்ன, என் வீட்டுல மரம் இல்லைன்னு அடுத்தவங்க வீட்டுல மரத்துல இருந்து களைய வெட்டி நட்டு வைக்கிற மாதிரின்னு நினைச்சிட்டியா? குழந்தைங்கிறது ஒரு வீட்டோட வாரிசு, அத முதல்ல புரிஞ்சுக்க. தத்தெடுக்க போயிருக்கலாம், தத்தெடுக்க. புள்ளைய தத்தெடுக்கிறது என்ன சாதாரண முடிவா? அத கூட மாமனார் மாமியாருக்கு சொல்லாம செஞ்சிருக்கான்னா இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கும். பாட்டி, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க பாட்டி. அம்மா, நீ இது ஒரு நிமிஷம் வா. இங்க பாருடி, சம்மந்தி வீடாச்சுன்னு பாக்குறேன், இல்லேன்னு வச்சுக்க இங்கே பலார்னு ஒண்ணு விட்டுருவேன். என்னடி உன் நிலைமை? என்ன உன் நிலைமை? இங்க என்ன இப்போ கஞ்சிக்கு செத்து போய் கிடக்குறியா? நீ ஏதாவது ஒரு 7:30 இழுத்துட்டு வந்து நிக்கும் போதெல்லாம் அதனால அஞ்சலிக்கு எதுவும் பிரச்சனை ஆகும்னு எனக்கு எப்படியெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்குன்னு தெரியுமா? ஆமா பாக்கியா, அது மட்டுமா, அந்த சௌந்தர்யா எந்த நேரத்துல எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இவ பண்ற தப்புல கடுப்பாயி நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிற வீட்டை திருப்பி கேட்டாங்கன்னா ஆமா, நாம எங்க போய் நிக்கிறது? ஆமாமா, பங்களாலே இருந்து பழகிட்டா, அதுவும் ஓசி பங்களா. ஆமா, இனிமே வேற யாராச்சும் நமக்கு ஓசியில யாராச்சும் வாங்கி தருவாங்களா? சரி விடுறி.
இவளை வச்சு அந்த மாதிரி இன்னும் 4 பங்களா வாங்கலாம். இங்க பாரு, இவ எப்படி இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம வீட்டுக்கு வரப்போறா. அப்ப வச்சுக்கலாம் கச்சேரிய. வா நீ வா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா இன்னைக்கு கோயில்ல அந்த பாட்டி சொன்னதுதான் என் உள் மனசுல திடமா நிக்குது. உன் மாமியார் உன்னை மொத்தமா பொட்டலம் கட்டி வீட்டுக்கு அனுப்ப போறா. இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் உன் வீடு இது இல்ல, உன் புருஷனும் உனக்கு இல்ல. என்ன கண்ணம்மா, என்ன சொல்றாங்க உன் சித்தியும் பாட்டியும்? சும்மாதான் மாமா பேசிட்டு இருந்தோம். வீட்ல அப்பா எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னு கேட்டேன். அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களை பத்தி கூட விசாரிச்சாங்க மாமா. ஓ, யாரு என்ன? சரி, உங்க பாட்டி பாட்டி சித்தி 2 பேரும் தான். மாப்பிள்ளை ஏன் பேசாம போறாரு, ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலையான்னு கேட்டாங்க. ஐயோ, வேற என்ன சொன்னாங்க கண்ணம்மா? அப்புறம் வந்து பொங்கல் சீர் கொடுத்தத அப்பா கிட்ட சொன்னாங்களா. அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்புறம் என்ன மாமா நீங்க அப்புறம்ட்டு நானே கதையா சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், கதை தான் சொல்லிட்டு இருக்காய். அதுல என்ன நோக்க சந்தேகம்? இல்ல மாமா, நான் உண்மைதான் சொல்றேன். இப்ப நீ சொல்றதுல நான் உண்மை நம்பணும், அப்படிதானே? எப்படி உங்க பாட்டி எப்படி இருக்க கண்ணம்மா அப்படின்னு சாப்பிட்டியான்னு ஆசையா கேட்டாங்களா? அது இல்லாம உன் சித்தி பொங்கல் சீர் சூப்பர்னு வேற சொன்னாங்க. இப்ப உண்மையா என்ன நினைச்சு நான் சொல்லட்டுமா? ஏண்டி இந்த வீட்டுல நீ என்னத்தை வாழ்ந்து கிழிக்கிற? ஒழுங்கா மாமியார் கடங்கி அவங்க சொல்றபடி கேட்டு வாழாம ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. இப்போ சித்தி, அம்மா இவளுக்கு அஞ்சலி நல்லா வாழ்றான்னு போறாமாமா. ஏண்டி உன் மனசுல பெரிய நல்லவன் நினைப்பா? நீ பாட்டுல சண்டை கிண்ட போட்டு வச்சு அஞ்சலி வாழ்க்கை நாசமா போச்சுன்னா என்னடி பண்றது? கேளுமா நல்லா. என்ன கண்ணம்மா, இதானே கரெக்ட்? அப்படியே இப்படிதான் மாமா நடந்துச்சு. எப்படி தெரிஞ்சது? அட நீ வேற, அவங்களுக்கு வேற எப்படி பேச தெரியும்? நாசாவை பத்தியா பேச தெரியும்? அடுத்தவங்களை நாசம் பண்றதுக்கு என்ன பேசுவாங்க? இதைத்தான் இத்தனை நாளா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்களே. நீ என்னடானா அதை அப்படியே உள்டாவா மாத்தி என்கிட்டயே நடிக்கிறியா? இல்ல மாமா, எதுக்கு அவங்கள பத்தி உங்க மனசுல தப்பா நினைக்க வைக்கணும்னு தான் நான் இப்படி மாத்தி சொன்னேன். அதாவது கண்ணம்மா, நம்ம தலைவர் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, நல்லவன் தான், நான் நல்லவன் தான், ஆனா எப்பவுமே நல்லவனாவே இருக்க கூடாது. அப்படியே நல்லவனா இருந்தோம்னு வச்சுக்கோ, போறோம் வரவங்களா தலையில தட்டிட்டு போயிடுவான். ஓ, அதுவும் உன்னை ஏமாத்துறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு பாத்தியா? அவங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுத்து நீ என்ன பண்ண போற? உன் சித்தி உங்க அப்பாவை பண்ற டார்ச்சர் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே வச்சு சார்த்தணும் போல தோணுது. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன கண்ணம்மா, ஒரு உடம்பு சரியில்லாத மனுஷன்ட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். ஏன் தான் அவங்க இப்படி இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சரி, இங்க வந்த இடத்துலயே அது அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. உன்னை தேடி வந்து காயப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தி மனசை புண்படுத்துறாங்க. இப்ப கண்டிப்பா ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்களே. நிஜமா என்ன சொன்னாங்கன்னு சொல்லு, எனக்கு தெரியணும். அது எப்பவும் போலதான் மாமா, ஒன்னும் புதுசா இல்ல. அட பாவீங்களா, திட்டுறதே பழசார அளவுக்கு திட்டுறாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றது? இன்னைக்குதான் கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா இருக்க. நீ ஃப்ரீயா இருக்கனாலதான் நான் ஃப்ரீயா இருக்கேன். நம்ம 2 பேர் மனசும் ஃப்ரீயா இருக்கனாலதான் உன் சித்தியும் பாட்டியும் உன்னை கொடூரமா திட்டினாலும் அதை ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். சரி, இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்? நீங்க தான் ஏதோ சொல்ல வந்தீங்க. சரி ஓகே, அது என்னவோ ஒண்ணு, அதை விடு. முதல்ல கண்ணம்மா, மத்தவங்க நம்மள ஹர்ட் பண்றது அலோவ் பண்ணாத. ஜஸ்ட் இக்னோர் them. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு. சரிங்க மாமா.
நானும் அதை பெருசான்னு நினைச்சு ஃபீல்லாம் பண்ணல. இதோ பாரு, என்கிட்ட இப்படி சொல்லிட்டு அப்புறம் தனியா உட்காந்து 2 மணி நேரம் அழக்கூடாது. அது நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம யார் மேல மரியாதை வச்சிருக்கோமோ அவங்க நம்மளை திட்டினா மட்டும்தான் நமக்கு வலிக்கணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம வருத்தப்படணும். இப்படி கண்டவங்களும் திட்டுவாங்க, அது எல்லாத்துக்கும் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் வாழவே முடியாது கண்ணம்மா. புரியுதுல்ல? நல்லா புரியுது. இன்றைய கருத்து இனிதே முடிந்தது. வாங்க சாப்பிட போலாமா? வாங்க பாரதி மாமா, சாப்பிட போலாம். போன தடவை நடந்த தப்பு இந்த தடவை நடந்துடக்கூடாது. பாரதிக்கு வரப்போறவ அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் மேட்சா இருக்கணும். என்ன சௌந்தர்யா, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஏதோ ரூட்ல போயிட்டு இருக்க. தப்பான ரூட்ல போற எல்லாரையுமே சரியான ரூட்டுக்கு திருப்பதா நான் இந்த வேலையை பாக்குறேன். பாரதிக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு தான் இந்த பொண்ணுகளோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கேன்னு இந்த பொண்ணுங்களுக்கு தெரியுமா? பாரதி ஒரு டாக்டருங்க, இந்த கோடீஸ்வர குடும்பத்தோட வாரிசு. அவனுக்கு 2வது கல்யாணம் என்ன, 4வது கல்யாணத்துக்கு கூட பொண்ணுங்க தயாரா இருக்காங்க. சௌந்தர்யா, இது ஒரே நேரத்துல பாரதியும் அந்த பொண்ணுகளையும் அசிங்கப்படுத்துறதுக்கு உண்டான ஆர்குமெண்ட். எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் டிக்னிட்டி. என் மகன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா அது சரி செய்யறது தப்பாங்க. தப்பா? இங்க தப்பா எதுவும் நடக்கலையே. அப்படி இருக்கும்போது அந்த தப்பை எப்படி சரி பண்ண போற? சரி விடுங்க, நீங்க பேசினதே தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க போறீங்க. நான் பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீ எப்படி வேணா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா பாரதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு காலமும் அவன் இதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஹலோ, என்னது? ஓ, கேக்கலையா? வெரி குட் கண்ணம்மா, வெல் டன். இப்ப நீ பண்ண பாரு, அதான் சரி. யோ, உங்க அத்தைக்கு நான் பல விதத்துல சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவளுக்கு புரியல. ஒன்னு சொல்ற கண்ணம்மா, நல்லா கேட்டுக்க. உன்னோட உரிமைய எக்காரணத்தை கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ விட்டு கொடுக்க கூடாது, புரிஞ்சுதா? ம். சரிங்க, ஓகே. மாமா யார் இத பண்ணது? நான் தான் பண்ணேன். ஏங்க இப்படி பண்றீங்க? கழிச்சு கட்டணும்னு நினைக்கிற கழிச்சடைய திரும்ப எதுக்குங்க என் மகன் கூட சேர்த்து வைக்க பாக்குறீங்க? ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும்
பாரதியும் கண்ணம்மாவும் புருஷன் பொண்டாட்டி. அதுவும் மனசு ஏத்துக்குதோ இல்லையோ அதுதான் உண்மை. ஒன்னு தெரியாம கேக்குறேன் சௌந்தர்யா, உனக்கு தெரியாம எங்க பாரதியும் கண்ணம்மாவும் ஒரு குழந்தைய தத்தெடுத்துருவாங்களோன்னு இவ்வளவு பொசசிவா இருக்கே? அவங்க 2 பேர் வாழ்க்கையில அவங்க பெர்மிஷன் இல்லாம நீ மூக்க நுழைக்கிறியே, அது உனக்கு தப்புன்னு படல? என் மகனுக்கு ஒரு நல்லது செஞ்சு பார்க்கணும்னா நான் யார்கிட்ட எங்க பெர்மிஷன் வாங்கணும்? தாயும் புள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. அந்த வேறங்கிற பழமொழியை நீ மறந்துட்டியா சௌந்தர்யா? இங்க பார், பாரதி என்னதான் நம்ம பிள்ளையா இருந்தாலும் அவனை பத்தின எந்த டெசிஷன் எடுக்கணும்னாலும் நீ அவங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அதை மறந்துடாத. அதை மீறி நீ இப்படி பண்ணேன்னா இது வேற பிரச்சனையில கொண்டு போய் விடும். அப்படி இல்லைங்க, நான் மட்டும் இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணி வைக்கலனா அவங்க 2 பேரும் நமக்கு தெரியாம எங்கேயாவது போய் ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படியே அதை அவங்க செஞ்சாலும் உன்னாலையோ என்னாலையோ அதை தடுத்து நிறுத்த முடியாது. சௌந்தர்யா, ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. குழந்தைங்க நமக்கு மரியாதை கொடுக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. நம்ம மரியாதைய நாம கெடுத்துக்க கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த அக்கில வேற இவகிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு சொல்றானே, இவளை எப்படி நான் ஏன் வாயால அக்கான்னு கூப்பிடுவேன்? அக்கா, என்ன அஞ்சலி, என்ன அக்கான்லாம் கூப்பிடுற? அப்புறம் நீ எனக்கு அக்கா தானே? சரி சரி, என்ன வேணும்? ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா தான் வந்தேன். அஞ்சலி, அத்தை, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா. ஓ சரிங்க அத்தை. கண்ணம்மா, நீ கொஞ்சம் நகரு, நான் போடுறேன். வேண்டாம் அஞ்சலி, அத்தைக்கு எப்படி காஃபி போட்டா பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் காஃபி போட்டு தரேன், நீ அத்தைக்கு எடுத்துட்டு போய் கொடு. சரி, ஓகே. இந்தா. சூப்பர். என்னங்க அத்தை, குடிங்க. என்ன அஞ்சலி, வர வர நீ கிச்சன் பக்கம்லாம் போக ஆரம்பிச்சிட்ட? உங்க அத்தை, நீங்களும் என்ன சேர்ந்து கிண்டல் பண்ணாதீங்க. ஹலோ ஹலோ, ஷோ கேட்கவே இல்ல. ஹலோ, சொல்லுங்க, இப்ப கேக்குது.
என்னாச்சு அத்தை? இது என்ன காஃபியா இல்ல பானகமா? ஏன் இப்படி சர்க்கரையை அள்ளி கொட்டிருக்க?